மக்களே 229வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல ஒரு தவளையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. என்னன்னு பார்த்தா சடனா எதுலயும் மோதிட்டு நிக்கிறாங்க. எங்கடா மோதிட்டு நிக்கிறோம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா நடுவுல ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி இருக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒரு பெரிய ட்ரெயின் வந்து நின்னுகிட்டு இருக்கு. டேய் நம்ம கப்பல 180 டிகிரில திருப்போடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கத்திக்கிட்டு இருக்கா. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இவனுக்கு டென்ஷன் ஆயிட்டானுங்க. கப்பலை வேகமா ஒரு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க என்னமோ ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரெயின் தான் உண்மையிலே வருது. சடனா கப்பலை திருப்பிட்டாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இவங்க கப்பல் சின்ன பின்னமா இருக்கும். என்னடா ட்ரெயினா ஷிப்பா என்னதுடா சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் கப்பல் டே அங்க பாருங்கடா அந்த தவளை அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்குடா. அது என்னடா பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்காது. சடனா ட்ரெயினுக்கு முன்னாடி போய் நிக்கி சடனா ட்ரெயின் அடிச்சு வீசுதாத. டே அந்த தவளை வந்து செத்துருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ட்ரெயின் அங்க ஜெட் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் ஆனா அவனுக்கு அது ட்ரெயினே தெரியல. என்னடா ஒரு கப்பல்ல இருந்து புகையா வருதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. இதுல ஒரு பக்கம் ஒரு குட்டி பொண்ணு ஒரு விலங்கு வருது. டே பைரட்ஸ் பாட்டிமா பைரட்ஸ் பைரட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு பேத்தி கத்திக்கிட்டு இருக்கா. என்னது பைரட்ஸான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா ஒரு லேடி தான் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பாட்டி இதை புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிட்ட பேச லூஃபி போய் இறங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஆனா அந்த பாட்டி நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கு. அப்படி கிறங்கி போய் உட்காந்துருக்கு. ஒரு பக்கம் ஒன்னு இந்த பேத்தி சொல்லிட்டு இருக்கா, நான் தான் சிம்னி, இது கோன்பே. அதுக்கப்புறம் எங்க பாட்டி பேரு வந்து கொக்கோரோன்னு சொல்றாவா. நீங்க என்ன கப்பலை திருட வந்தவங்க தானே சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட இருக்கா. என்னது நான் கப்பலை திருட வந்தவங்களா? அதெல்லாம் கிடையாது. என்னோட பேர் லூஃபி, நான் தான் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்ல ஃபன்னியான ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. சரி பாட்டி, போற வழியில ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருந்துச்சு, புகையெல்லாம் வெளியே தந்துச்சு, அது என்னது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் நாமி. இது வரைக்கும் அப்படின்னு உன்னை பார்த்தது இல்லைன்னு சொல்றாவா. இந்த மாதிரி உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது, அது இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு. அந்த பொஃப் பொஃபா வருதுல அது பேர் தான் சீ ட்ரெயின்னு சொல்றாவா. பஃபிங் டாம் அதை ரெடி பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் அது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பெடலிங் வீல் மூலியமா ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ரயில்வேவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கேட்கறான். ஆமான்னு சொல்றான் அந்த பேத்தி. இந்த தண்ணிக்குள்ள ஒரு டிராவல் ரூட் போட்டுருக்காங்க பாருங்க. டெய்லி இதே ரூட்ல தான் அது போகும் வரும்னு சொல்லிட்டு இருக்காவா. இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். தண்ணிக்குள்ள பாருங்கடா உண்மையிலே ரயில்வே ட்ராக் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல கிராஸ் பண்ணல, இதுல வந்து சிக்னல் வந்துச்சுன்னா நீங்க கிராஸ் பண்ணக்கூடாது, அதே இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்பனா இது உண்மைதானா? நாங்களும் வேற ஏதோ சத்தம் நினைச்சோன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் உசப் ஒன்னு லூஃபி சொல்றான், நாங்க ஒண்ணு இதை தேடி ஒன்னும் வரல, ஒரு தவளை போய்கிட்டு இருந்துச்சு, அதை தேடி தான் வந்தோம், அந்த வழியில தான் இதை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அடே நீங்க யாக்குசோனோவை பத்தி தான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சிம்னே கேட்கறா. அந்த தவளை இருந்துக்கு செத்துருன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் லூஃபி. கவலைப்படாதீங்க, யாக்குசோனாலும் அவ்வளவு சீக்கிரத்துல சாகாதுன்னு சொல்றாவா. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, அது ஏகப்பட்டதை டைம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் இந்த கப்பலை கவுத்திரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த தவளை ரொம்ப முட்டாள் தவளை, அது வேணுக்குனே அது முன்னாடி போய் நின்று அடி போட்டுட்டு கிடக்குன்னு சொல்றான் லூஃபி. ஒரு பக்கம் ஆனா அந்த தவளைக்கு நல்ல கட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் லூஃபி என்னது கட்ஸ் இருக்கா, அது ஏகப்பட்டத்துல முன்னாடி வந்து ரயில் கார்டை உடைச்சதுதான் மிச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்த பொண்ணு அதனால ஏகப்பட்ட பேசஞ்சருக்கும் பிரச்சனை, அது உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றாவா. லூஃபி சொல்றான், டே அதை இனிமேல் சமைக்க போறதுல சமைச்சு சாப்பிட போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம எப்பண்டா சமைச்சு சாப்பிட போறோம்னு சொன்னோம், நீனா தாண்டா சொன்னு சொல்றான் நாமி. சரிடா இப்ப நீங்க எங்க தான் போக நினைக்கிறீங்க, வேணா இருங்க இந்த சீ ட்ரெயின் மூலமா நீங்க போகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் பாட்டி கவர்மெண்ட் டவுன் பூச்சிக்கு போக நினைக்கிறீங்களா, இல்லனா கார்னிவல் டவுன் சான்ஃபோல்டாக்கு போறீங்களா, எல்லாமே ஃபன்னா இருக்குன்னு சொல்றாவா. உன்னை உசப் பாக்குறான், இந்த ஃபன்னா என்னது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான். ஆமா நம்ம வருத வழியில ஒருத்தவங்களை பார்த்தோம்லடா, அது ஒரு ஐலாண்ட்ல, அவனுக்கு அங்கதான்டா போக நினைச்சானு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் உசப் இந்த ஐலாண்டை பத்தி பேசணும். சடனா வந்து ரோபினுக்கு வந்து அவுக்குஜி தான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப நம்ம போக போறது கவர்மெண்ட் டவுன் சொல்ல ஆரம்பிக்க லூஃபி தலையில ஒரு போடு போடுறா. டே கொஞ்சம் அமைதியா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாங்க ஒன்றும் அந்த ட்ரெயின் எல்லாம் ஃபாலோ பண்ண போறதில்ல, நாங்க லாக் போஸ்ட் தான் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படின்னா அடுத்து எங்க காட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டி. உடனே இந்த லாக் போஸ்ட பாக்குறா. அப்படின்னா அது கண்டிப்பா வாட்டர் சவுண்டை தான் காட்டும், வேற எங்கேயும் காட்டாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க போறீங்களா ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்ட்ல இருந்து அந்த ட்ரெயினே தயாரிச்சாங்க, அங்க இருந்தா அது வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. வாட்டர் சவனான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. ஆமா அங்கதான் வந்து தண்ணியோட இதுவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டெக்னாலஜில நம்பர் 1 அங்கதான், அது மாதிரி கப்பலை தயாரிக்கிறதுல அங்கதான் நம்பர் 1 ஆள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வா அப்பனா கப்பலை ரெடி பண்ற ஆளு அங்க இருப்பாங்கல்ல, அப்பனா வேற எவ்வளவு ஆளா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். டே வேர்ல்டுலே நம்பர் 1 கப்பல் ரெடி பண்ற ஆளே அங்கதான்டா இருக்காங்கன்னு சொல்றாவா. உசப்பு நீ இதை கேட்டியடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் கேட்டேன்னு சொல்றாங்க. டே அப்பனா வாட்டர் சவுனுக்கு வண்டி விடுங்கடா, நம்ம புது ஷிப்மெண்ட் இறக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லூஃபி, டே நீங்க அங்க போக போறீங்களா, அப்பனா இருங்கடா உங்களுக்கு நான் ஒரு பிரசன்ட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுக்குறா. ஐஸ்பர்க்னு ஒருத்தங்க இருப்பான், நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவன் உங்களுக்கு நல்ல கப்பலை ரெடி பண்ணி கொடுப்பான்னு சொல்றாவா. வாட்டர் சவுண்ட் வந்து பெரிய இடம், ஆனா தொலைஞ்சிடாதீங்கன்னு சொல்றாவா. சடனா லூஃபி மிரட்டான். குக்கரோ பாட்டி உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊசப் ஒரு பக்கம் நிச்சயமே சொல்றா, கவலைப்படாதீங்க நாங்களும் சீக்கிரம் வாட்டர் சவுனுக்கு வந்துருவோம், வேணா நம்ம அங்க பாப்போம்னு சொல்றான் அந்த பேத்தி. நான் மட்டும் உங்களை அங்க பார்த்தோம்னா கண்டிப்பா நான் பிடிச்ச இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன்,
அங்க வச்சு உங்களுக்கு விருந்து வைக்கிறேன்னு சொல்றா பாட்டி. ரொம்ப நன்றி, சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்றான் லூஃபி. கொக்கரோ நீங்க பண்ண உதவி நாங்க மறக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு கப்பல் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. கவர்மெண்ட் பீப்புள் அங்க இருப்பாங்கடா, பார்த்து போங்கன்னா சொல்லிட்டு ஒரு பக்கம் வாட்டர் 7 சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. டே இந்த வெதர்ஸ் எல்லாம் பாருங்கடா, வேற லெவலா இருக்குன்னு சொல்றான் நாமி. சாஞ்சி சொல்றான், கவலைப்படாத லூஃபி, இதை என் கையில விடு, நம்ம கப்பலை ரெடி பண்ண ஒரு அழகான பொண்ணை நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் பொண்ணுலாம் சரிப்பட்ட வரடா, 5 அடி 6 அடியில இருக்கணும் ஒருத்தன், 7 அடியில ஒருத்தனை கூட்டுவான்னு சொல்லிட்டு ஒண்ணா சொல்றானுங்க அவனுங்க. உன்னை உசவுக்கிறான், அவன கப்பலையடா தூக்க போறான், கப்பலை தான்டா சரி பண்ண வரான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டேய் நம்ம கப்பல்ல வரத பிரச்சனையை கண்ணிமிக்கத்துல கண்டுபிடிச்சு சரி பண்றதாண்டா ஒரு ஷிப்மனோட வேலை, அப்படி ஒரு ஆளை நம்ம தேடணும்னு சொல்றான் ஜோரோ. அப்புறம் நம்ம இடத்துக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை நாமி சொல்றா, இந்த பாட்டி தந்த மேப் உண்மையிலே நம்மளுக்கு நல்லா உதவும், ரெஃபரன்ஸ் லெட்டர் வேற தந்திருக்காங்க, இது போதும் சொல்றான் நாமி. சடனா அவன் கொடுத்த மேப் எடுத்து பாக்குறா, பார்த்தா சும்மா வரைஞ்சு வச்சிருக்காங்க, பார்த்துட்டு தூக்கிட்டு வீசுறா நாமி. அதை லூஃபி வர படம் வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கான். டே நம்ம தேடுறாள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வரைதான், அது பாக்கே அவ்வளவு அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு ஆளா இருந்தா நம்ம பயந்துலாடா செத்துருவோம், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். வாட்டர் சவுண்டுக்கு போக போறோம், அதனால உங்களோட அலவன்ஸ் நான் தரப்போறேன் வாங்கன்னு சொல்றான் நாமி. எனக்கு காசு கொடு எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேலை பார்க்குற மாதிரி காசு கட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் உசப்போ அந்த மேட்ச்ல ஏறி நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். டே இது நம்மளுக்கு எவ்வளவு அட்வென்ச்சரை கொடுத்துருக்கு, எனக்கு அந்த நினைவுகள் தாண்டா வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நம்ம புது ஷிப்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கப்பலை ரெடி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி தழும்புலாம் இருக்காதுல, அதனால தான்டா சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஆமாடா கிராண்ட் லைனுக்குள்ள நுழைஞ்சிருந்து நம்ம மேரி எவ்வளவு அடிபட்டிருக்கு, ஏகப்பட்ட லீக்கேஜ் ஆயிருக்கு, ஏகப்பட்ட காயம் பட்டிருந்தாலும் நம்மள அழகா கூட்டு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சாஞ்சி. என்ன நடந்தாலும் பிரச்சனைடா, நம்மளுக்கு ஏகப்பட்ட காசு வரும், எல்லாத்தையும் வச்சு நம்ம கப்பலை ரெடி பண்ணி போவோம், மாஸ் காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். பிக் ஸ்டாச்சு வைப்போம், கேனன் வைப்போம், அப்படி இப்படின்னு ஒண்ணு கத்துறாங்க. உடனே ஜோரோ பாக்குறான், டே இங்க பாருங்கடான்னு சொல்றான் ஒரு பக்கம். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஐலாண்டே இருக்கு. டே வண்டியை வேகமா விடுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா ஸ்ட்ரெயிட்டா எதையோ பார்த்துட்டு மிரண்டாங்க, என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சிலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஃபவுண்டேஷனே இருக்கு, இது வேற லெவலா இருக்கு, இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் லூஃபி. இந்த இடம் பார்க்க இண்டஸ்ட்ரியல் சிட்டி மாதிரி இருக்குடா, நம்ம கப்பலை ரெடி பண்ண இடம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஊருக்கு நடுவில் ஏகப்பட்ட ஃபவுண்டேஷனை வச்சு அதை சுத்தி ஊரை கட்டிருக்காங்க பாரு, இதுவே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். வாட்டர் ஸ்லைட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் ஸ்லைடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் யோசிச்சு பாக்குறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயப்படுதான், நான்லாம் அப்படிலாம் செய்ய போறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். டேய் எது வாட்டர் ஸ்லைடு எதுவும் பண்ணிடாதீங்கடா, உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாதுன்னு சொல்றான் ஜோரோ. நம்ம சுத்தி ஏகப்பட்ட நம்பரா இருக்கு, நம்பருக்கு என்னடா அர்த்தம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் எதையும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி லூஃபி வரான். இவன மாதிரி ஒரு ஆளை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே ஸ்டேஷன் இருக்கு பாருங்கடா சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா ப்ளூ ஸ்டேஷன் போட்டிருக்கு. சரி ஹார்பர் எங்க தான் இருக்கு, நம்ம கப்பலை எங்க தான் விடன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே அவர் கத்துறாரு, டே நீங்க பைரட்ஸ்னா நீங்க எல்லாம் முன்னாடி வரக்கூடாடா, பேக் ஸ்ட்ரீட் வழியோடி நீங்க போங்க, சுத்தி வாங்கன்னு சொல்றான். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவனுக்கு கப்பலை திருப்பிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஊருக்கு நடுவுல போறாங்க, சுத்தி ஃபுல்லா வீடா தான் இருக்கு, ஆனா நடுவுல கப்பல் அழகா போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் பார்க்கவே சூப்பரா இருக்குடா, வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு. என்னது இந்த சிட்டியே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போய் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். டே இல்லடா அவங்க டிசைன் பண்ணிருக்கே சப்மெர்ஜ் மாதிரி தான்டா டிசைனே பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு ரோபின். நீ ஒரு வீடை பார்த்துன்னு வச்சிருக்கேன், அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கீழே இந்த வீடை தாண்டா கெட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. சீக்கிரம் நம்ம கப்பல் நிப்பாட்டுக்கடா, நான் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சடனா பார்த்தா ஒருத்தர் அங்க இருந்து கத்துறாரு, டேய் உங்க கப்பல் இருக்கிற இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க, பைரட்ஸ் எல்லாம் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இல்ல நாங்க எங்களோட ஷிப்பை சரி பண்ண வந்திருக்கோம் சொல்றான் லூஃபி. நீங்க கப்பலை சரி பண்ண தான் வந்திருக்கீங்க, நான் ஸ்ட்ரெயிட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ரொம்ப நன்றின்னு சொல்றான் லூஃபி. என்னடா பைரட் பிளாக பார்த்தாலும் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடமே அவ்வளவு பெருசா இருக்கு. சடனா கப்பலை ஒரு கிராஸா ஸ்டாப் பண்றாங்க. ஜோரோ வந்து ஆங்கரை ஏத்துறன்னு சொல்லிட்டு மேஸ்ட ஒரு ஓட உடச்சிட்டாங்க. ரோப்பை இழுக்க சொன்னா என்னடா மேஸ்ட உடச்சிட்டோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். என்னடா நம்ம மேரி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா துண்டு துண்டாயிரும் போடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த இடத்த பாத்தீங்கடா, நம்ம எல்லாம் பைரட்ஸ் நம்மள பாத்தி இவங்க பயப்படாமலே இருக்கானுங்களே, இதுவே ஒரு பயமா இருக்குன்னு சொல்றான் நாமி. ஷிப்யார்ட் இருக்கலடா, நம்ம கப்பலை சரி பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க பயப்படாம இருக்காங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஜோரோ. எனக்கு தெரிஞ்சு இவங்க பைரட்ஸை பார்த்து பயப்படாம இருக்காங்கன்னா சூப்பரான செக்யூரிட்டி இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு ரோபின். மெரன்ஸா கூட இருக்கணும்னு சொல்றா சாஞ்சி. மெரன்ஸா டே அப்ப நம்மளுக்கு அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒரு பக்கம் உசப். டே நம்ம கஸ்டமர் தானடா, நம்ம இது திருட வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லூஃபி உசப் ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. டே லூஃபி உசப் இங்க வாங்கடா, உங்கள்ட்ட பேசுறதுக்கு சில விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் கொக்கோ கொடுத்த ரெஃபரன்ஸ் லெட்டர் எடுத்துட்டு போவோம், ஐஸ்பர்க்னு ஒருத்தர் இருக்காமல அவனை போய் பார்ப்போம், நம்ம கப்பலை சரி பண்ணுவோம்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் நம்ம தங்கத்தை கொஞ்சம் வித்து கொஞ்சம் காசை வாங்கி கூடவும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி எல்லாத்தையும் சொல்லியாச்சே, வாங்க நம்ம இங்க
இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். டேய் நான் சொன்னோம்டா தங்கத்தை நீங்க எங்கடா மறந்துட்டு போறீங்கன்னு சொல்றான் நாமி. தங்கத்தை கெட்டி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. என்னன்னு பார்த்தா ஜோரோ, சாஞ்சி, சோப்பர், ரோபின்லாம் அங்க இருக்காங்க. மிச்சம் 3 பேர் அங்க இருந்து கிளம்புறானுங்க கப்பலை சரி பண்றதுக்காண்டி. இங்க ஒரு பக்கம் தங்கத்தை தூக்கிட்டு அசால்ட்டா போய்கிட்டு இருக்கானுங்க. ஷிப்யார்டுக்கு போலாம், நம்ம தங்கத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் காசை மாத்தலாம்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. நம்ம வேற தங்கத்தை தூக்கிட்டு போறோம், வரது உள்ள திருடங்க வந்துட்டாங்கன்னா நம்மள்ட்ட வந்து புடிங்கிருவானு சொல்லிட்டு இருக்கான் உசப். நம்மளே திருட, நம்மள்ட்ட யாரடா திருட போறான்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. அவனே நாமே சொல்றா, டே நீ தங்கத்தை மட்டும் தொலைச்சினா எல்லா தங்கத்துக்கு நீ தான் காசு கொடுக்கணும்னு சொல்றாவா. அப்புறம் நான் எதுக்கு இதை இழுத்துட்டு வரணும், நாளா இதை இழுத்துட்டு வரேன்னு சொல்றான் லூஃபி. நீ கேப்டன் தான்டா, இருந்தாலும் உன்னை நம்பலாம் போறதுன்னு சொல்லிட்டு வராங்க ஒரு பக்கம். சடனா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. இது என்னடா என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு பாக்குறாங்க. ரெண்டல் புல் ஷாப்னு போட்டிருக்கு அதுல. இல்ல அப்படி என்னடா ரெண்டல் கொடுப்பாங்க, எது நாயகியே கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு லூஃபி உள்ள போறான். எது உங்கள்ட்ட புல் இருக்கா, மாடு இருந்தா தாங்கன்னு சொல்லிட்டு போறான். எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை புல்லு வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. நாங்க 3 பேரும் சொல்றான் ஒரு பக்கம். யாகுரா வெண்மா, ராபுக்கா வெண்மா, கிங்கு வெண்மான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதுன்னே தெரியாம அதை விலைக்கு வாங்க வந்துட்டானுங்க அவனுங்க. சடனா அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க அவங்க. என்னன்னு பார்த்தா புல்ஸ்னு சொல்றது வந்து அவங்க கப்பலா சொல்லிருக்காங்க போலுக்கு. யாகுரா புல்னா பாருங்கடா அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். பார்த்தா கடல் குதிரை மாதிரி இருக்காது, அது நீந்திக்கிட்டே போகும். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அதை அப்படியே உங்களை கூட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த இடத்துல எல்லாருமே ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி இந்த யாகுரா புல்ல தாண்டா எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்பனா வந்து நீங்க புல்லுன்னு சொல்றது அந்த ஃபிஷ் தான் சொல்றீங்களா, அதுதான் இழுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நீங்க ஹார்ஸ்ல ரைட் பண்ற மாதிரி கிடையாது, இது அது தானாவே நீந்திக்கிட்டே போகும், அதுல போற மாதிரி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். யாகுராக்கு வந்து 2000 பெரிஸ் வரும்னு சொல்றான். நீங்க 2 பேசஞ்சர் வந்து ஒரு புல்லுல போலான்னு சொல்றாங்க ஒரு பக்கம். பார்த்தா ஒன்னொன்னா பாக்குறாங்க. டே இது பாக்கே அழகா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. வாங்க உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு 2 இடத்த கொடுக்குறாங்க ஒரு பக்கம். நல்ல ஹெவியான ஸ்டஃப்லாம் இது தாங்குமான்னு சொல்லி லூஃபி கேட்கறான். ஆமா இது நல்ல இன்கிரிபிள் பவர்ல உள்ளது, இதெல்லாம் நல்லா கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சரி அந்த பேக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அவரு தங்கம் இருக்குன்னு சொல்றான். டேய் நீங்க பேசுறது நல்லா ஃபன்னியா இருக்குன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். சடனா லூஃபி திறந்து காட்டுறான். டேய் தங்கம் தான் இருக்குன்னு சொல்றான். டேய் மத்தவங்க முன்னாடி இப்பெல்லாம் காட்டக்கூடாடா முட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. நீ கேட்டது 2000 பெரி தானடா, இதை போடிடான்னு சொல்லிட்டு காசை கையில கொடுத்துக்கிட்டு இருக்காவா. சரி இந்த இடத்துல வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இவ்வளவு தங்கத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களால அவ்வளவு காசெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவு பெரிய இடமும் இது கிடையாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். டவுன் டவுன் ஏரியான்னு இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். இந்தாங்க மேப், இதை பிடிச்சி நீங்க கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். ஷிப்யார்டை நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் லூஃபி. டே இந்த வேர்ல்ட்ல நம்பர் 1 ஷிப்யார்டை நீ பார்க்கலாம் போகலாம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே இந்த வேர்ல்ட்ல நம்பர் 1 ஷிப்யார்டை நீங்க பார்க்கலாம்னு சொல்றான். அதை கேட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டே அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம மேரியை சரி பண்றான்னு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். ஆமாடா மேரியையும் சரி பண்ணலாம், நம்ம ஷிப்புக்கும் ஒரு ஆளை ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம கிளம்போண்டா யாகுரான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. அதோட எபிசோட் முடியுது, அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.